வணக்கம் கோம்பிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கோம்பிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரெண்டு டீமை பற்றி பார்த்துருந்தோம். கேகேஆர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ரெண்டு டீமுமே நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை பண்ணலை. அந்த ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி பஞ்சாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதை கடைசியாக பார்ப்போம், கன்க்ளூஷன் அப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம், ஃபர்ஸ்ட் டீம் எதை பற்றி அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். முதல்ல வந்து நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பற்றி பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட டீம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு 50-50ங்கிறத விட ஒரு 60-40ங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஓவரால் ஐபிஎல்லே ஒரு வீக்கஸ்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்க்க தெரியுது. ரிஷப் பண்ட்டை கேப்டனாக எடுத்துருக்காங்க. ரிஷப் பண்ட் வந்து கிட்டத்தட்ட 27 கோடிக்கோ 27 கோடிக்கோ ஐபிஎல் ஆப்ஷன் எடுத்தாங்க நினைக்கிறாங்க. டேபிள் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாங்க. டெல்லி இவங்க வந்து போட்டாலும் நாங்கள் பரவாயில்ல எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன் வந்து ரிஷப் பண்ட். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஃபாரின் பிக்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரான் அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் மிச்சல் மார்ஷ் அண்ட் ஏடன் மார்க்கர். ஸோ இவங்க 4 பேர் தான் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது போக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிக் யாரு அப்படின்னா சமார் ஜோசப் இருக்கிறாப்புல, மேத்யூ பிரெட்ஸ்கி இருக்கிறாப்புல. ஸோ இவங்ககிட்ட எப்படி சொல்றது, இவங்களோட கோச் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவங்களோட கோச் ஃபாஸ்ட் பவுலருங்கிறனால கிட்டத்தட்ட டீம்ல பேட்ஸ்மேனே கிடையாது. கிட்டத்தட்ட அப்படிதான், டீம்ல பேட்ஸ்மேனே கிடையாது. எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலருங்க. 7-8 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காங்க அவங்களோட ஆப்ஷன் டேபிள். எதனால அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி ஒரு சில கோச்சஸோட அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம போன ரிக்கி பாண்டிங் சார் வந்து ஃபுல் ஆஸ்திரேலியன் பிக்ஸாக எடுத்திருந்தாரோ அது மாதிரி இவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸாக எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஸ்குவாட் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அதுவும் எல்லாமே நிறைய தெரிஞ்ச முகங்கள் தான். ஃபுல்லாக நம்ம பழைய ஐபிஎல்ல பார்த்து நிறைய தெரிஞ்ச முகங்கள் தான். ஓரளவுக்கு ஆவரேஜான பிக்காக தான் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரின் பிக்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா நிக்கோலஸ் பூரான் ஒரு மான்ஸ்டர்ஸ் பேட்ஸ்மேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன், ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டர். ஸோ நிக்கோலஸ் பூரான். அதுக்கப்புறமா டேவிட் மில்லர் வந்து ஒரு அன்சங் ஹீரோன்னு சொல்லலாம். இப்போ சாம்பியன் கூட பார்த்துருப்பீங்க. அவர் என்னதான் அடிச்சாலும் அவர் டீம் ஜெயிக்க மாட்டேங்கிருப்பாங்க. அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஷ் வந்து கிளென் மேக்ஸ்வெல் எப்படியோ அது மாதிரி தான் மிச்சல் மார்ஷ். கிளென் மேக்ஸ்வெல் கூட ஒரு 2-3 மேட்ச் அடிப்பாருங்க. மிச்சல் மார்ஷ் எனக்கு தெரிஞ்சு அவர் அடிக்கவே மாட்டார். அதை எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஹோமிஸ் அவங்க வந்து ஐபிஎல் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரு 4-5 பேர் என்னையே சொல்லிடலாம், கையை விட்டு சொல்லிடலாம். நம்ம டேவிட் வார்னர் சார் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஜாஷ் இங்கிலீஷ் இப்போ வந்திருக்கிற புதுசாக பார்க்கலாம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து கிளென் மேக்ஸ்வெல் அப்படி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். டிராவிஸ் ஹெட் அந்த மாதிரி. ஸோ மிச்சல் மார்ஷ் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஆவரேஜான பிக் தான். ஏடன் மார்க்ரம் வந்து ஐபிஎல் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. இந்த எஸ்ஆர்ஹெச்ல இருந்தாரு, அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் இதை விட்ட எடுத்துருக்காங்க. வேற வழி இல்லை, இவங்க ஸ்குவாடில் ஏடன் மார்க்ரம் இறக்கி தான் ஆகணும். ஏன்னா ஸ்குவாடே ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. எப்படி இறக்க போறாங்கன்னு தெரியல. ஷமார் ஜோசப் இறக்குனா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கி சான்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபுல்லாக பவுலிங் யூனிட்டே ஃபுல் இந்தியன் பவுலிங் யூனிட் தான். ஸோ ஷமார் ஜோசப் இறங்கினாரு அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபாரின் பவுலர் கிடைக்கலாம். அது போக ரீசெண்ட் டைம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலர் எல்லாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா கூட ஒரு ருத்ரா தான் வாடினாப்புல ஷமார் ஜோசப் ஒரு மேட்ச்ல. அப்புறம் மேத்யூ பிரெட்ஸ்கி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் 190% கிடையாது. ஏன்னா அவங்களோட ஓப்பனிங் வேற மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. மேத்யூ பிரெட்ஸ்கி இறக்குனா மிச்சல் மார்ஷ் வெளியில் உட்கார வைக்கணும். ஸோ மார்ஷ் வெளியில் உட்கார மாட்டாங்க. கண்டிப்பாக மார்ஷை இறக்குவாங்க. மேபி ஒரு 2-3 ஓவர்ஸ் பவுலிங் போட்டுருவாங்க மார்ஷ். ஸோ பிளேயிங் லெவன் பார்த்துக்கலாம் யாரா இருக்கும் அப்படின்னு. மிச்சல் மார்ஷ் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் ஃபார் த டைம். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் சொல்றாங்க ரிஷப் பண்ட் ஓப்பனிங் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு என்னமோ தோணுது ரிஷப் பண்ட் ஓப்பனிங் பண்ண மாட்டாரு அப்படின்னு. என்னன்னா ஆயுஷ் பதோனி இருக்கிறாப்புல டீம்ல, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்காப்புல ஆயுஷ் பதோனி வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து அவர் பேக் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே அவங்க பேக் பண்ணிட்டே இருக்காங்க ஆயுஷ் பதோனியை. மேபி டீமோட லைனப்பும் அப்பதான் இருக்குது. ஸோ ஆயுஷ் பதோனி ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 வந்து ஆயுஷ் பதோனி, 1 டவுன் ஏடன் மார்க்ரம். கண்டிப்பா 1 டவுன் ஏடன் மார்க்ரம் ஸ்டேபிள் பண்ணிடலாம் டீம் ஓரளவுக்கு. ஸோ 4 இஸ் கோயிங் டு பி none other than ரிஷப் பண்ட், இந்தியன் சென்சேஷன் ரிஷப் பண்ட். அதுக்கப்புறமா 5th வந்து நிக்கோலஸ் பூரான். அதுக்கப்புறமா 6 வந்து டேவிட் மில்லர். 7th பிளேயர் வந்து அப்துல் சமாத் தான் வந்தாங்க, வேற பிக்கு இல்லை அவங்ககிட்ட. 8வது வந்து ஷபாஷ் அகமது, ஆர்சிபியில் இருந்தாரு. ஷபாஷ் அகமது வந்து ஆர்சிபி ஒரு 2 டவுன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்ககிட்ட இருக்கிற பிக்கை பார்க்கும்போது ஷபாஷ் அகமது 8வது பிளேயராக தான் வந்தாங்க. வேற வாய்ப்பே இல்லை, அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் 9வது வந்து மோசன் கான் அவங்க விளையாண்டுருக்காப்புல. ஸோ 10 வந்து ஆகாஷ் தீப். ரீசெண்டாக இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் நிறைய அதில் பார்த்துருப்பீங்க. ஆகாஷ் தீப் ஆர்சிபில இருந்து வாங்கினாங்க. ஆகாஷ் தீப் இருக்கிறாப்புல. அப்புறம் 11 வந்து ரவி பிஷ்னாய். அப்புறம் 12 வந்து அதாவது இம்பாக்ட் பிளேயர் யாரா இருப்பா அப்படின்னா
மயங்க் யாதவ் அல்லது ஆவேஷ் கான். மயங்க் யாதவ் பவுலிங் போடுவாரா? அதெல்லாம் போட முடியுமா? டவுட்டு. ஏன்னா மயங்க் யாதவுக்கு காயம் இருக்கு. ஸோ இன்ஜுரி இருக்கிற கன்சர்னால மயங்க் யாதவ் பவுலிங் போட முடியுமாங்கிறது டவுட் தான். அவர் வந்து ஒரு 150 160 வரைக்கும் புஷ் பண்றாங்க. ரொம்ப புஷ் பண்ணும்போது அவரால் போட முடிய மாட்டேங்குது. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அவர் போட்டாருன்னா இவரோட பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். ரொம்பலாம் ஸ்டேபிள் ஆகும், ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். ஏன்னா பவுலிங் யூனிட்டே ஒரு மாதிரி பாதி பாதியாக தான் இருக்கு, ஆனால் தான் இருக்கு. ஸோ மயங்க் யாதவ் அல்லது ஆவேஷ் கான் 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க போடுவாங்க. அப்புறம் வந்து இவங்களோட கோச் சொன்ன மாதிரி ஜஸ்டின் லாங்கர். இவங்களோட கோச் வந்து ஜஸ்டின் லாங்கர். அதர் பிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற பிக் யார் யார் பெஸ்ட் பிக் யார் யார் அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ல வந்து சமால் ஜோசப் இருக்கிறாப்புல, மேத்யூ ப்ரட்ஸ்கி இருக்காரு. அது போக ஆகாஷ் சிங் இருக்கிறாரு. சிஎஸ்கே டீம்ல விளாண்டாப்ல போன இயர் வந்து சிஎஸ்கேல விளாண்டாரு. ஆகாஷ் சிங் ஒரு சின்ன பையன் போக்கணும். அப்புறம் மணிமாறன் சித்தார்த், எம் சித்தார்த் தமிழ்நாடு பிளேயர். எம் சித்தார்த் தமிழ்நாடு பிளேயர், ஒரு நல்ல பிளேயருங்க. போன வருஷம் வந்து 1-2 மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்த சான்ஸ்லாம் அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. அதுக்கப்புறமா வந்து ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர் சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே டீம்ல இருந்திருந்தார், முந்தி இருந்தாரு. இப்போ ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர் இவங்க வாங்கியிருக்காங்க. அப்புறம் அர்ஷன் குல்கர்னி ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ டீமை பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரெண்ட்ஸ். ஆகாஷ் சிங், மணிமாறன் ஆகாஷ் சிங், ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், அண்டர்ஷ் குல்கர்னி, ஆகாஷ்தீப், மோஷின் கான், எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காங்க. மயங்க் யாதவ், ஆவேஷ் கான், எக்கச்சக்கம். பேட்ஸ்மேன் யாரை வச்சு விளாட போறாங்கன்னு தெரியல. இந்த டீமை பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர் 3 பேர் தான் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்ஸ். பேட்டிங்கே ஒரு மாதிரி ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்குது. இந்த வருஷம் ஐபிஎல்ல ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போற டீமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம டீமை பார்த்து சொல்றோம். பிளேயிங் அவங்க ஆடுறதை பொறுத்து இருக்கு, பிளேயர்ஸோட ஃபார்மை பொறுத்து இருக்கு. அதை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட என்னோட ஒப்பீனியன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு யார் கீபிக்கா இருப்பா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் யார் கீபிக்கா இருப்பா அப்படின்னு. ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரான். கண்டிப்பா இவங்க 2 பேர் தான், ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரான். நான் ஒருத்தர் சொல்ல முடியாது, ஏன்னா 2 பேருமே ரொம்ப 2 இரு கண்கள் மாதிரி, 2 பேரும் முக்கியமான பிக்கு. அதுக்கப்புறமா டேவிட் மில்லர் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவாரு. பட் ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரான் இவங்க அடிச்சாங்கன்னா லக்னோ கொஞ்சம் ஓரளவுக்கு கரதப்பும், இல்லைன்னா கப்பல் கரதட்டாது, கப்பல் கடலுக்குள்ளேயே முங்கிடும். அப்படிதான் டீம் இருக்குது, அவங்க எடுத்துக்கிறது அப்படிதான் எடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிற டீம் என்னது அப்படின்னா 2008 சாம்பியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். 2008 இவங்க தான் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் அடிச்சாங்க. இவங்க தான் முதல் சாம்பியன், ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த டீம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் யார் இருக்கா பிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டன் ஃபர்ஸ்ட் கேப்டன் சொல்லிடுவோம். நம்ம சேட்டன் வந்தல்லே அப்படின்னு சஞ்சு சாம்சன் தான் வந்து இந்த டீமோட கேப்டன். சஞ்சு சாம்சன் தான் கேப்டன். கோச் யார் அப்படின்னா ராகுல் டிராவிட், நம்ம இந்தியன் டீமோட வால் அப்படின்னு சொல்லலாம். அவர் நின்னாருனாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அவர் வந்து அடிக்கவும் மாட்டாரு, அவுட்டும் ஆக மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு பிக் ராகுல் டிராவிட். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்குவாடோட ஃபாரின் பிளேஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பிளேயரே சூப்பர் பிளேயர் அடங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அசரங்கா, மன்னிந்து அசரங்கா, ஸ்ரீலங்கன் T20 டீம் கேப்டன் அடங்கியிருக்காங்க மன்னிந்து அசரங்கா. அதுக்கப்புறமா ரீசெண்டா சம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சிம்ரன் ஹெட்டி அப்படிம்பாங்க, அவங்க டீமோட ஒரு லக்கி பாய் அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்க மேட்சஸ்ல அவர் வந்து ரொம்ப பேக் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய மேட்ச்ல அவர் இறக்கி விட்டு பயங்கரமா பேக் பண்றாங்க. அவரும் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்ம் தான் இருக்கிறாங்க. அப்புறம் 4வது பிக் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபசலக் ஃபருக்கியா அல்லது மகேஷ் தீக்ஷனாவா அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்பின் என்ன பார்த்தோம் அப்படின்னா தீக்ஷனா தான் இறங்கி ஆகணும், வேற ஸ்பின்னர் கிடையாது. ஸோ அதனால ஃபருக்கி இறங்க வாய்ப்புகள் கம்மி. ஃபருக்கியும் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம் அவுட் தான், சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. அவர் போட்டாலே அடிக்கிறாங்க. ஸோ தீக்ஷனா தான் இருக்கிறாரு டீம்ல. ஸோ தீக்ஷனா இறங்க வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளேயிங் லான் சஞ்சு சாம்சன் ஓப்பனர். கண்டிப்பா சேட்டன் தான் ஓப்பனர். ஸோ சேட்டா ஓப்பனர். சேட்டாக்கு யார் ஓப்பனிங் பண்ண போறாங்கன்னா SSV ஜெய்ஸ்வால். ஸோ சுட்டி குழந்தை, சின்ன குழந்தைகளை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு SSV ஜெய்ஸ்வால் தான் கண்டிப்பா அவ்வளோ ஓப்பன் பண்ணுவாப்ல. ஸோ 3வது பிளேயர் ஒன்டவுன் யாருன்னா நிதிஷ் ராணா. KKR இருந்து வாங்கினாங்க நிதிஷ் ராணாவை. ஓரளவுக்கு டீசெண்டான பிக், செம பிக்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான பிக் நிதிஷ் ராணா. ஸோ 4வது பிளேயர் அவங்களுடைய செல்லக்குட்டி ரியான் பராக் மாதிரி ரியான் பராக். அவர் கண்டிப்பாக அவங்க டீம்ல இல்லாமல் இருக்க முடியாது, அவர் ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரியான் பராக் தான் அவங்களுக்கு 4வது பிளேயர். 5வது பிளேயர் எதுக்கு இறக்கணும்னு தெரியாம இறக்கணும் த்ருவ் ஜுரேல வந்து சொல்லப்போனா நிறைய அமௌண்ட் கொடுத்து ரீடைன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு தெரியல, அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அவ்வளோ அமௌண்ட் கொடுத்ததுக்கு வேற யாராவது ஒரு டிசென்டான பிளேயரை உள்ள போய் எடுத்துக்கலாம், ஆப்ஷன்ல போய் எடுத்துக்கலாம். டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா 2 crores வந்து ஃபேப் டூ பிளஸஸ் ஸ்டீல் பண்ணி வச்சிருக்காங்க. 2 கோடிக்கு ஃபேப் டூ பிளஸஸ்ங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ
0-0 நிறைய அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அவர் தான் 5வது பிக்கு, அவர் தான் விக்கெட் கீப் சஞ்சு தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாப்ல. ஸோ 7th பிளேயர் 6th பிளேயர் யார் அப்படின்னா சிம்ரன் ஹெட்மயர் தான் கண்டிப்பாக உங்களுக்கு 6th பிக்கு. 7 இஸ் கோயிங் டு பி வனிந்து அசரங்கா. 8 இஸ் ஆல்வேஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அண்ட் 9 வந்து இதில் டவுட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. 2 பிளேயர் இருக்காங்க. ஏன்னா இவங்க பேட்டிங்கே ஒரு மாதிரி 8வது விக்கெட் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து 9வது பிளேயர் யாரு அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷி ஒரு 13 வயசு பையன் எடுத்திருக்காங்க. 13 வயசு தான் அந்த பையன். அந்த பையனுக்கு 13 வயசுல நம்ம 13 வயசுல ஏதோ தெருவில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தோம், கள்ளி கிரிக்கெட் மாதிரி. அந்த பையன் என்னன்னா IPL ஆடுறதுக்கு வந்திருக்கான் 13 வயசுல. பிரவீன் தூபேன்னு ஒருத்தர் இருக்காப்ல, அவரை இறங்கியிருக்காங்க. ஆகாஷ் மதுவால், துஷார் தேஷ்பாண்டே. ஸோ என்னைய கேட்டா 9வது பிளேயர் வந்து கண்டிப்பா துஷார் தேஷ்பாண்டே ஆர் ஆகாஷ் மதுவால் தான் இருப்பாங்க. 10வது பிளேயர் யாரு அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா. ஏன்னா இவங்க டீம்ல ஸ்பின்னரே கிடையாது. இவங்க ஸ்விங் அசரங்கா ஒரு ஸ்பின்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீக்ஷனா ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர். ரியான் பராக் கேன் பவுல் ஸ்பின் நிறையா. இப்போ இந்தியன் டீம்லேயே அவர் பவுலிங் போடுறாரு. ஸோ இவங்க பவுலிங் சான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் 11வது பிளேயர் த அன்சங் ஹீரோ ஆஃப் IPL சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா வந்து பவுலிங் போடுறதே தெரியாது. பட் 4 ஓவர் போட்டு கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துவார். அவர் வந்து எப்படி போடுறாருன்னு தெரியாது, ஆனால் ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சந்தீப் சர்மா தான் 11வது பிளேயர். ஸோ அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் யாரா இருக்கும் அப்படின்னா அதான் அங்கே ஆகாஷ் மதுவால் அல்லது துஷார் தேஷ்பாண்டே இறங்குவாங்க. ஸோ துஷார் தேஷ்பாண்டே இறங்கினாருன்னா இம்பாக்ட் பிளேயர் மதுவால் இருப்பாரு. மதுவால் இறங்கினாருன்னா துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட் பிளேயராக இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. இந்த டீமோட என்ன டிராபேக் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த டீம்ல யாராவது ஒருத்தர் காயமாயிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவங்க வந்து பிரச்சனை. பவுலராக எடுத்து வச்சிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பேட்ஸ்மேனே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஃபாரின் பிக்ஸ்லாம் அதர் பிக்ஸ் பார்த்தோம். அதர் பிக்ஸ் யார் யார் இருக்கா டீம்ல, மற்ற பெரிய பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர் யார் யார் இருக்கா அப்படின்னா மப்பாக்கா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பவுலர், சின்ன பையன், இப்போதான் 12th எக்ஸாம் வந்தார் நினைக்கிறேன். மப்பாக்கா, அப்புறம் வந்து யுத்வீர் சிங், ஒன்று 2 பேர் ஸ்டார்ட் இருக்காரு. யுத்வீர் சிங், குமார் கார்த்திகேயா, மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் பண்ணி எடுத்த ஒரு பிளேயர் குமார் கார்த்திகேயா. அப்புறம் வந்து சுபம் தூபே அவரு, அப்புறம் பிரவீன் தூபே, வைபவ் சூரியவன்ஷி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கிறாங்க. பட் இவங்களோட டாப் 5 ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு. ஆல்ரவுண்டர் ஒன்று தான் வச்சிருக்காங்க. மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸே இவங்களுக்கு இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் பவுலராக இருக்காங்க, இல்லை ப்ராப்பர் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஆல்ரவுண்டர் ரொம்ப கம்மியாக 2 ஆல்ரவுண்டர் தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் குவாலிஃபை ஆகலாம்னு கேட்டால் டவுட்டு தான். என்னடா ரிவ்யூ பண்ண ஒவ்வொரு டீமே குவாலிஃபை ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தாங்கிறாங்கன்னா உண்மையில தான் அப்படி தான் இருக்குது. ஸ்மார்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட இது அப்படி தான். 10க்கு ஒரு 7 மார்க், இவங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். குவாலிஃபை ஆகிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, இதோட முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புது சேனல். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கண்டென்ட்ஸை நான் கொண்டு வர பார்க்குறேன். ஸோ இது IPL வீக் அப்படிங்கிறதுனால நான் IPL டாபிக் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். வேறு டாபிக் ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஹோமி.